வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழைப்பூ ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். வாழைப்பூ வயிற்று புண்ணுக்கு நல்லதுங்க. வாழைப்பூ முருங்கைக்கீரையும் போட்டு செய்ய போகிறோம் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். வாங்க சமையல் செய்ய போவோம். எல்லாமே உரிச்சிட்டோம் பாருங்கள். உரிச்சு எவ்வளோ கிடக்கு வரும். உரிச்சிட்டு முருங்கைக்கீரை எல்லாம் அதோட ஃபுல்லாக எடுத்துட்டோம் பாருங்கள். கிடக்கு. இது நம்ம அருவாமலை அரையணும். அரிஞ்சு செய்ய போகிறோம் வாழைப்பூ. இதுக்கு தேவையானது வெங்காயம், பட்டை மிளகா, பெருஞ்சீரகம், உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி, அந்த தண்ணியில் வாழைப்பூ அரிஞ்சு போடணும். அப்போ தான் கருத்து போகாது. சில பேர் மோரும் ஊற்றிக்குவாங்க. 3 மிளகா, பெருஞ்சீரகம் இதை போட்டு மிக்சியில் நுணுக்கிக்கணும். 3 மிளகா பெருஞ்சீரகம் இதை மிக்சியில் நுணுக்கி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், 3 பெரிய வெங்காயத்தை நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். கடுகு, வெள்ளை உளுந்து போட்டு தாளிக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு 1 ஸ்பூன், வெள்ளை உளுந்து இருந்தால் போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோன்னே இந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு அலசி வச்ச வாழைப்பூ. இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த உப்பை போடணும். போட்டு மஞ்சள்பொடி, பெருஞ்சீரகம், மிளகாய் இதை இந்த வாழைப்பூவில் போடணும். இது நல்லா டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி 1/4 டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் வேக ஓட்டணும். வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போடணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த முருங்கைக்கீரையை விட்டு சுண்டணும். இப்போ கீரையை போட்டு வெந்துடுச்சு. இப்போ திருவுண தேங்காய் இதில் போடுறோம். அடுத்தது பருப்பு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு கிண்டுறோம். வயிற்று புண்ணுக்கு அவ்வளவும் நல்லதுங்க. அல்சர் உள்ளவங்களாம் சாப்பிட்லாம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்து. ஆனால் எதில் ஹெல்த்து அதிகமாக இருக்கோ அது சிரமப்பட்டு தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம செய்யுங்க. வாழைப்பூ முருங்கைக்கீரை துவட்டல்.